அழைத்து செல்வாக. அவளோடு சில நிமிடங்கள் சென்று உங்கள் பெயரையும் உங்களுடைய ஜெபத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க எல்லாரும் மீண்டும் கைகளை உயர்த்தி சப்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உங்களோடு கூட 84வது சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன். உங்கள் கையில் வேதாமம் இருக்கும் என்று சொன்னால் சங்கீதம் 84க்கு உங்கள் வேதாமத்தை திருப்பி கொண்டு எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த 84வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். எடுத்துக்கொண்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வசனங்கள் மூலமாய் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. 84வது சங்கீதம் 1ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களை மேல் அஞ்சையும் கவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடமும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன்கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளு. யாக்கோபின் தேவனை செவிக்கொடு. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இரார். எல்லாரும் உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென்னு சொல்லலாமா? நல்லா நம்முடைய வலது கரத்தை ஆண்டுக்கு நேராக உயர்த்தி சில நிமிடங்கள் ஆண்டுக்கு நன்றி செலுத்தி, அப்பா இன்றைக்கு காலையில் உடைய வார்த்தையின் மூலம் என்னோடு பேசுவீராக. உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். உடைய வார்த்தை எனக்கு நேராக வருவதாக. வார்த்தையை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பேசும் என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து அவருடைய பிரசன்னத்தில் வரை துதிப்போம். அப்பா இந்த காலையில் உடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவீராக. எங்கள் உள்ளங்களை திறந்தெழுவீராக. ஆவியான கிரியை செய்வீராக. நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு தருவீராக. உடைய வார்த்தை உட்கொண்டு எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமருவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்கள் பாக்கா பெராக்காவாக மாறும். ஆம் என்று சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் பாக்கா பெராக்காவாக மாறும். என்ன பாஸ்ட் ஒன்றுமே புரியலையே, பாக்காங்கிறீங்க அப்புறம் பெராக்காங்கிறீங்க, பாக்கு எப்படி பெராக்காவாக மாறும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பாக்கான்னு சொன்னால் அழுகைன்னு அர்த்தம். எபிரேய வார்த்தை பாக்கான்னு என்ன அர்த்தங்க? அழுகை. பெராக்கான்னு சொன்னால் ஆசீர்வாதம். பக்கத்தில் இப்போ சொல்லலாமா நம்பிக்கையோடு? உங்கள் பாக்கா அழுகின் பள்ளத்தாக்கு அது ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாய் மாறும். உங்கள் பாக்கா பெராக்காவாய் மாறும். இந்த காலையில் உங்களுக்கு நேராக தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. நீங்கள் ஒருவேளை இந்த காலையில் பாக்கா என்கிற பள்ளத்தாக்கள் இருக்கலாம். அழுகையோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து போவதற்கு முன்பதாக உங்கள் பாக்காவை தேவன் பெராக்காவாக மாற்றப் போகிறார். அல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல சமயத்தில் நாம் பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து செல்ல தேவன் நம்மை அனுமதிக்கிறார். எப்பொழுதுமே மேடு உயர்வு ஆசீர்வாதம் என்று அல்ல, சில சமயத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில பள்ளங்களை, சில துயரங்களை, சில வேதனைகளை அனுமதிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த காலையில் அவதமான பாடுகளோடு துன்பங்களோடு வந்திருக்கலாம். பள்ளத்தாக்கு வேலீஸ் என்று சொன்னாலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், மரணம் என்று சொல்லி அதற்கு பொருள்படும். வேதாகமத்தில் அநேக பள்ளத்தாக்குகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக சில பள்ளத்தாக்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வியாதியின் பள்ளத்தாக்கு, ராட்சதரின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கு என்று பல பள்ளத்தாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் எந்த பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து சென்றாலும் தேவன் உங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை பராக்காவாக மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கண்ணீரின் பள்ளத்தாக்க ஜெயமாய் மாற்றுவதில் வல்லவராயிருக்கிறார். பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க, இன்றைக்கு உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் துயரம் மாறும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் வியாதி மாறும், உங்கள் பலவீனம் மாறும். நம்பிக்கை இல்லாத இடத்துல தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் உங்கள் பராக்காவை உங்களுடைய பாக்காவை மாற்றுவதில் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்களை கர்த்தர் மாற்றி அந்த இடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை தருவார். இந்த 84வது சங்கீதம் எனக்கு பிடித்தமான ஒரு சங்கீதம். அது கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதம். கோராகு புத்திரர் என்று சொன்னால் அவர்கள் தான் ஆண்டவருக்கு முறுமுறுத்தாங்க. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கலாய் மாறிவிட்டாங்க. நம்ம பின்வாங்கி போயிருந்தால் கூட திரும்ப அவர் நம்ம எடுத்து கட்ட விரும்புகிறார். இந்த கோராகு புத்திரர் ஒரு அழகான சங்கீதத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அங்கே தகவலான் குருவிக்கு கூட கூடு கிடைச்சது. நான் எனக்கு ஒரு இடத்த கொடுங்க ஆண்டவரே. ஆகமயத்தின் கூடாரத்தில் 1000 நாள் தங்கியிருப்பதை விட உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே நாள் தங்கியிருப்பது எவ்வளோ நலமாக இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதான் அந்த சங்கீதக்காரனுடைய ஜெபமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் 3 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் கடைசி வசனத்திலும் 3 ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம் வாசிங்க. 4 சங்கீதம் 84:4. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப பாக்கியவான்கள் சொல்லுங்க. நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன் நீங்க பாக்கியவான்கள்? நீங்க அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? மாமனார் வீட்டுக்கல்ல, மாமியார் வீட்டுக்கல்ல, அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லாமா? தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்க. இந்த மே மாதம் 25ஆம் தேதியா 26ஆ? 25ஆம் தேதி கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றான், நீ பாக்கியவதியா, நீ பாக்கியவதி. ஏனென்றால் நீ உலகத்தில் வேற எங்கேயும் போகலை. எனக்கு காலையில் சினிமாவை தேடி ஓடி போகலை, வேற பிக்னிக்கை தேடி போகலை. ஆனால் என் வீட்டை தேடி, என் முகத்தை தேடி, என்னுடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்திருக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ
ஆசீர்வாதமானவன், நீ பாக்கியவானாயிருக்கிறாய். உலகம் வேற எதவனாலும் பாக்கியவான் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்ற பாக்கியம் தான் மிக முக்கியமான பாக்கியம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ரொம்ப டயர்டாக இருந்து சிலரெல்லாம் தூங்குற மாதிரி சவுத்தில் சாஞ்சி தூங்கினாலும் பரவாயில்ல, அவருடைய ஆலயத்தில் தூங்குறதுக்காக உனக்கு இடம் கிடைச்சது. ஆமாம், தகைவலான் குருவிக்கு இடம் கிடைச்சது போல் உனக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்து இந்த ஆலயத்துக்கு வர உதவி செஞ்சாரு. தூங்குறவங்கெல்லாம் சத்தமாக கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ கெட்டிக்காரா இருக்கிறாங்க. சரி, விழித்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. இரண்டாவது பாக்கியவான், அடுத்த வசனம் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இரண்டாவது பாக்கியவான் யார்? இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் பலனாக அறிக்கை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீதான் ஐயா என் வாழ்க்கையின் பலன், உண்மைதான் நம்பி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேறு எதில் எனக்கு பலன் இல்லை, உண்மை என் பலனாக அறிக்கையிடுகிறேன். அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது பாக்கியவான், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. மூன்றாவது பாக்கியவான், கடைசி வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான்க, நீங்க கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்க. ஆக இந்த சங்கீதம் ஒரு பாக்கியத்தின் சங்கீதம். 3 பாக்கியவான்களை குறித்து சொல்லுகிறது. முதலாவது பாக்கியவான் அவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள். இரண்டாவது பாக்கியவான் உம்மையே தங்கள் பலனாய் கொண்டிருக்கிறவர்கள். மூன்றாவது பாக்கியவான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறவர்கள். இன்றைக்கு காலையில் நான் உங்களோடு பேச விரும்புகிற சத்தியமானது, உங்கள் வாழ்வில் வரக்கூடிய பள்ளத்தாக்குகளை நீங்கள் ஜெயிப்பது எப்படி, அல்லாவிட்டால் பாக்காவை பராக்காவாக மாற்றுவது எப்படி. பாக்கா என்பது பள்ளத்தாக்கை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற அந்த பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளாய் மாற்றுவது எப்படி. ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் மீண்டும் பாசல, உங்கள் பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. பொதுவாக விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே 3 பள்ளத்தாக்குகளை சந்திக்கிறார்கள். அநேக பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. நான் 3 மிக முக்கிய பள்ளத்தாக்குகளை குறித்து என்று உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த 3 பள்ளத்தாக்குகளில் நீங்கள் ஜெயம் பெறக்கூடிய 3 திறவுகோல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான தேவ வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளில் ஜெயம் பெறுவது எப்படி என்ற 3 திறவுகோல்கள். 3 பள்ளத்தாக்குகள் என்ன? முதலாவது பள்ளத்தாக்கு யுத்தங்களின் பள்ளத்தாக்கு. யுத்தங்கள், போராட்டங்கள், அவதமான அந்த நம்முடைய ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம். யுத்தங்களின் பள்ளத்தாக்கு. ரெண்டாவது பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. மூன்றாவது ஒரு பள்ளத்தாக்கு நம்பிக்கையின்மையின் பள்ளத்தாக்கு. இந்த 3 பள்ளத்தாக்கில் இன்றைக்கி காலையில் நீங்கள் எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பள்ளத்தாக்கள் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் இயேசுவை கைவிடவே இல்லை. பள்ளத்தாக்கின் நடுவே நடந்தாலும், அழுகின் பள்ளத்தாக்கின் நடுவே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவே நடந்தாலும், அக்கினி சூளையின் நடுவே நடந்தாலும், இயேசு உண்மையுள்ளவர். அவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டார். அந்த பள்ளத்தாக்கில் நீ அமிழ்ந்து போக விடாதபடி அவரோடு ஓடி வந்து உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் உயரத்திலே நிறுத்துகிறவர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. இந்த காலையில நீ எந்த பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து சென்றால் ஆண்டவனுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே, அந்த பள்ளத்தாக்கு நானோடு கூட இருக்கிற
இருக்கிறேன். என் கோல் என் தடி உன்னை தேற்றினை தைரியப்படுத்தும். அந்த அழுகின் பள்ளத்தாக்கு உனக்கு மாற்றி உனக்கு ஒரு ஜெயத்தின் இடமாக அதை நீரூற்றுகளாக நான் மாற்றி தர வல்லவராக இருக்கிறேன். கையை உயர்த்தி என்னை கைவிடவே மாட்டார். என் இயேசுனை கைவிடவே மாட்டார். பள்ளங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நான் நேசிக்கும் இயேசு, நான் சேவிக்கின்ற இயேசு அக்கினி சூளைக்கனை தப்புவிக்க வல்லவர், சிங்க கெபிக்கனை தப்புவிக்க வல்லவர், என்னை விடுவிக்க வல்லவர். இன்னைக்கு அந்த 3 பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய 3 திறவுகோள்களை உங்களுக்கு இந்த சங்கீதத்திலிருந்து ஞாபகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது பள்ளத்தாக்கு யுத்தங்களின் பள்ளத்தாக்கு அல்லது ராட்சதரின் பள்ளத்தாக்கு. 84வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். முதலாவது திறவுகோல் துதிப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. யுத்தங்கள் உங்களுக்கு வரும் பொழுது, போராட்டம் உங்களுக்கு வரும் பொழுது, யுத்தத்தின் பள்ளத்தாக்கின் வழியாய் செல்லும் பொழுது அதை பெராக்காவாக மாற்ற சாவி இதுதாங்க, கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா. இன்னும் நான் உம்மை துதிப்பேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏலா என்கிற பள்ளத்தாக்கிலே காணப்படுகிறார். என்ன பள்ளத்தாக்குங்க? ஏலா. எல்லாம் சொல்லுங்க. ஏலா. ஏலா பள்ளத்தாக்கில் அநேகர் ஏலான்னு பார்த்துருக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு பெலிஸ்தியர் ஆர்மி நிறைய பேர் வந்து நின்றுட்டாங்க. அவங்கள ஒரு ராட்சதன், மிக உயரம், பெரிய குண்டான ஹெவி வெயிட் சாம்பியன், அவனை மாதிரி ஒருத்தர் இல்லை. அவன் ராட்சத பிறவி, மனுஷ பிறவி அல்ல, ராட்சத பிறவி. கையில் 6 விரல், காலில் 6 விரல், இப்படி மிகுந்த உயரமானவன். அவனை பார்த்தாலே பயப்படுறாங்க. அவன் அந்த பள்ளத்தாக்கில் மேலே மலை மேலே ஏறி நின்று சவால் படுறான். அவனுக்கா தைரியம் இருக்குதா? எங்கூட வந்து சண்டை போட, எங்கூட வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா நாங்கள்லாம் அவனை கட்டிமே வா அப்படின்னு கூப்பிட்றான். இஸ்ரவேல் எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தவங்க இந்த கோலியாத் ராட்சதனை பார்த்தோன்னே பயந்தே போயிட்டாங்க. யாருடா இவனுக்கு முன்னாடி நிற்பதுன்னு சொல்லி எல்லாம் ஓடி ஒளியறாங்க. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள். எத்தனை நாளுங்க? 40 நாள் இந்த ராட்சதங்க நின்று சவால் விடுறான். தைரியம் இருக்குதா வா அப்படின்னு கூப்பிட்றான். ஒருத்தன் கூட விட மாட்டேங்கிறான். அவன் இத்தனைக்கும் சவுல் ராஜா சொல்கிறாரு, இவனோட போய் யாராவது சண்டை போட்டால் அவனுக்கு ராஜா தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, அவன் கடனெல்லாம் அடைக்கப்படும், அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பற்றியும் அவன் ராஜா வீடு கட்டி கொடுப்பா, என்னென்னமோ சொல்கிறாரு. ஆனால் கூட ஒருத்தன் கூட போக மாட்டேன். நீங்கள் யாராவது போக ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்களும் பயந்து தான் உட்காந்துட்டு வந்துருப்பீங்க. அப்போ ஒரு தாவீது வாரான். அவன் வந்து என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் சண்டை போட கூப்பிடுறாங்க, நான் ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க. தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை, சேனையின் கர்த்தரை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனமில்லாத மனுஷன் ஏமாத்திரம் என் தேவன் ஜீவன் உள்ளவர், ஒரு மகா பெரியவர் என்று சொல்லி தன் தேவனை உயர்த்தி துதிக்க ஆரம்பிக்கிறான். எப்போ தேவனை உயர்த்தி துதிக்க ஆரம்பிக்கிறானோ இந்த சின்ன தாவீதுக்கு அந்த பெரிய ராட்சதன் மேலே அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகுடி சொல்லுங்க. உங்கள் யுத்தத்தின் பள்ளத்தாக்க, உங்கள் போராட்டத்தின் பள்ளத்தாக்க ஜெயிக்க உங்களுக்குள்ள திறவுகோல் துதி தான். எவ்வளோ பெரிய ராட்சதம் வந்தாலும் சரி, சொல்லுங்களேன், எவ்வளோ பெரிய அரக்கம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ராட்சதம் வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பெரிய போராட்டமாக இருந்தால், 40 நாளைக்கு மேலே போராட்டமா, 4 வருஷம் போராட்டமா, ஆண்டவரை துதிக்கும் பொழுது துதி உனக்கு வழியை உண்டாக்கும், துதி உனக்கு ஜெயத்தை உண்டாக்கும், துதி கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆகவே தான்
அந்த 84வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறார், உம்முடைய ஆலயத்தில் வாசமணிகள் பாக்கியவான்கள், அவள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு பிரைஸ் பிரேக்க கொடுக்கலாமா? நல்ல கைகளை தட்டி 2 நிமிடம் நல்ல கத்திர துதியுங்களேன், கத்திர ஆராதியுங்களேன். ஆமா, உம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்பாங்க. சங்கீதக்காரர் என்ன சொல்றான்? நம்முடைய ஆலயத்துக்கு வரவங்க சும்மா கை கட்டி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நம்முடைய ஆலயத்துக்கு வரவங்க அமைதியாக உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நம்முடைய ஆலயத்துக்கு வரவங்க கொட்டாய் விட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டு உம்மை ஆராதித்து கொண்டு உம்மை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பாங்க. என்னுடைய பாதங்கள் இந்த ஆலயத்துக்குள் வந்தவுடனே அவரை துதிக்க ஆரம்பித்து விடுகிறது. என்னுடைய பாதங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தவுடனே அது நடனமாட ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஆகமயத்தின் கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை விட தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம், எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். அங்கே துதி உண்டு, அங்கே ஆராதனை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே கர்த்தருடைய வல்லமை உண்டு. உலகத்தில் எங்கும் கிடைக்காத தேவ பிரசனம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதையா. 1000 நாள் உலகத்தில் எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஐடி கம்பெனியில் இருந்தாலும், எந்த பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தாலும் அங்கெல்லாம் கிடைக்காத சந்தோஷம், அங்கெல்லாம் கிடைக்காத ஆசீர்வாதம் என்னைக்கு என்னுடைய கால்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறதோ அவருடைய மகிமையை காண்கிறேன், அவருடைய பிரசனத்தை உணர்கிறேன், அவருடைய வல்லமை உணர்கிறேன். என் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்னுடைய பாரங்கள் பறந்து போகிறது, என்னுடைய கவலைகள் மறைகிறது, என்னுடைய கண்ணீர்களை கர்த்தர் துடைக்கிறார். எனக்கு இருக்கிற பிரச்சனை மாறுது. வியாதியோடு வந்தேன், பலவீனத்தோடு வந்தேன், கையை தூக்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும் பொழுது என்னுடைய பாரங்கள் கலன்று ஓடுகிறது, என்னுடைய சுமைகள் நீங்கிறது, எனக்கு விடுதலை உண்டாகிறது, மகிழ்ச்சி பிறக்கிறது. ஆகவேதான் ஆகமயத்தின் கூடாரங்களை பார்க்கலாம் 1000 நாள் உலகத்தில் இருக்கிறத விட ஆண்டவருடைய பிரசனத்தில் 2 மணி நேரம் உட்கார்ந்து அவரை துதிப்பது நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மாவை திருப்தியாக்குறதையா. இதுதான் என் ஆத்மாவின் ஆகாரம். ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்பதா எனக்கு விடுதலை. உம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்பாங்க. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்களேன், சர்ச்சை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, சாப்பாட்டை கூட மிஸ் பண்ணிடலாம், தூக்கத்தை கூட மிஸ் பண்ணிடலாம், வேற எதை வேணாலும் மிஸ் பண்ணிடலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அவரை தொழுது கொள்வதை மிஸ் பண்ணாதீங்க. சில நாற்காலிகள்லாம் காலியாக இருக்குது, நீங்கள் வர வேண்டியங்க வரல. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனாங்களோ தெரியல. சர்ச்சுக்கு வரதை விட்டுட்டு நீ பிக்னிக் போனீன்னா உன் டயர் பஞ்சர் ஆகிரும். நீ சர்ச்சுக்கு வராமல் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்னு சொல்லி இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா நிறையா கொசு உன்னை கடிச்சிரும், வேறு ஏதாவது வியாதி உனக்கு வந்துடும், பலவீனம் வந்துடும். ஏனென்றா கர்த்தருடைய ஆலயம் அது விசேஷமான இடம். முதல் நாள் உலகத்துக்கு நம்ம 6 நாளை கொடுக்கணும். நான் வாரத்தின் முதல் நாள் அது தேவனுக்குரியது. அந்த நாள் என்னுடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் நான் கர்த்தரை தேடுவேன். அவருடைய பிரசனத்தில் சுகம் உண்டு, அவருடைய பிரசனத்தில் ஆரோக்கியம் உண்டு, அவருடைய பிரசனத்தில் அற்புதம் உண்டு. ஆகவே நான் எங்கிருந்தாலும் வாரத்தின் முதல் நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வருவேன். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான். இன்றைக்கி வேறு எங்கேயும் போகாமல் இங்கே வந்திருக்கிறீங்க. மழை பெஞ்சா கூட மழை பெய்யுதுன்னு சாக்கு போக்கு சொல்லி கம்பளி போட்டு தூங்கி காஃபி குடிக்காதபடி கம்பளை உதறி போட்டு ஆண்டரை தேடி வந்திருக்க நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவார். வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். வாழ்க்கை என்பது தினந்தோறும் பல போராட்டங்களை, யுத்தங்களை சந்திக்கிறோம். வாழ்க்கை என்பது சுலபமானதல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் வாழும் பொழுது பலவிதமான பிரச்சனை, பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள். எவ்விதமாய் தாவீது 7 பள்ளத்தாக்கில் ராட்சதர்களை சந்தித்தானோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல ராட்சதர்களை சந்திக்கிறோம். வேலையில், வாழ்க்கையில்,
குடும்பத்தில் பலவிதமான ராட்சதர்கள்னா நம்மை விட மிகப்பெரியவர்கள், நம்மால் சமாளிக்க முடியாதவர்கள், நம்முடைய திராணிக்கு மிஞ்சியவர்கள். ஜாபில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக பலர் எழும்பி நம்ம மேலே குற்றம் சாட்டலாம், நம்மை தவறாக நடத்தலாம். ஒரு சகோதரியனிடத்தில் வந்து சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் நான் எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சால் கூட வந்திருக்க அந்த மேனேஜர் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்கிறாரு, ஆணுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால என்னை வெறுத்து என்னை இது பண்ணுற அந்த கம்பெனியில் உட்காரவே முடியல. எல்லாம் பயங்கர நெருக்கங்கள், விதமான பல நெருக்கங்கள் வழியா, போராட்டத்தின் வழியா பல ராட்சதர்களுடைய குடும்ப வாழ்வில் உனக்கு இருக்கலாம். உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், உன்னை அழிக்க முடியாது பார்க்கலாம். நீ பலவிதமான யுத்தங்களை, போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கலாம். அது எப்படி மேற்கொள்வதுன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை கை உயர்த்தி ஆராதிக்க கற்றுக்கொள்கிறாயோ, அப்பொழுது தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்கமான வார்த்தை, உனக்கு எதிராக பல சத்துக்கள் எழும்பி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ ஆலயத்தில் வந்து உன் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காய் எழுந்திருளுங்கன்னு கேட்கிறாயோ, அப்பொழுது கர்த்தர் உனக்காக எழுந்திருளுவார். நல்ல 2 கைகளும் உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக எழுந்திருளுவார். கர்த்தாவே எழுந்திருளும் சொல்லுங்க, எழுந்திருளும் கர்த்தாவே எழுந்திருளும். உடைய சத்துருக்கள் உமக்கு முன்பதாக புகை பறக்கடிக்கப்படுகிறது போல பறக்கடிக்கப்பட்டு போவார்களாக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. என்னைக்கெல்லாம் நீ கையை உயர்த்தி, ஆண்டவரே உடைய ஒத்தாசை எனக்கு தேவை, உடைய உதவி எனக்கு தேவைன்னா ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய ஓடோடி வருவார். உன்னை பகைக்கிறவர்கள் புகையை போல பறக்கடிக்கப்பட்டு போவார்கள், சத்துரு வெள்ளம் போல வருவான். ஆனால் ஆவியான உனக்காக கொடி ஏற்றுவார். இன்றைக்கு உணவுல சிலருக்கு ஆண்ட கொடி ஏற்றிட்டு இருக்கிறாரு, ஜெய கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார். உன் மேல ஒரு கொடி பறக்கிறது பிரதர், உன் மேல ஒரு கொடி பறக்கிறது. அந்த கொடிக்கு பெயர் யெகோவா நிசி. உன்னை காரணம் இல்லாம சில பகைக்கிறாங்க, உன் சொந்தங்கள் சிலர் உனக்கு வேண்டும் என்றே தீங்கு செய்ய நினைக்கிறாங்க. கவலைப்படாத, உன் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். நீ சீக்கிரத்தில் ஜெயத்தை காண்பாய். உன் சத்துருக்களை தேடி நீ காணாதிருப்பாய். அவள் உனக்கு இல்பொருளாய் மாறுவார்கள். ஜெயம் உன்னுடையது, ஜெயம் உன்னுடையது. அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராய் வந்த பொழுது மோசே கையை உயர்த்தினான். அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஜெயத்தை கொடுத்தார். பக்கத்தில் பாசன் இப்படிதான் யுத்தம் செய்வது சொல்லுங்க. சத்ரு வரும்போது இப்படிதான் யுத்தம் செய்யுது. எப்படி யுத்தம் சொல்லுங்க. அவரின் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர். உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையினாலே வெண்கல வில்லும் வளையும்படி என்னை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற கர்த்தர். அதனால தான் ஆலயத்துக்கு வந்தால் உங்களை நாங்கள் சும்மா விடுறதில்ல, கையை உயர்த்துங்கிறோம், சத்தம் போடுங்கிறோம், நல்லா அந்நிய பாஷையில் பேசுங்கிறோம். அது என்னங்க ஏங்க அப்படிங்களெல்லாம் பரேடு வாங்குறீங்க? நாங்கள் அமைதியாக வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போகலான்னா சும்மா அடிக்கடி கையை தூக்குங்கிறீங்க, சத்தம் போடுங்கிறீங்க. நாங்கள் உங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறோம். சொல்லுங்க, இப்படி தான் யுத்தம் செய்வது, இப்படி தான் யுத்தம் செய்வது. நல்லா கையை தூக்கி இயேசுவ நாமத்தில் சாத்தானை ஓடு, எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். எந்த சூழ்நிலை ஆண்டாலும் இன்னும் துதிப்பேன், 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 இன்னும் துதித்து கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கையை உயர்த்தும் பொழுது, இன்னைக்கு நீங்க கையை உயர்த்தவரை துதிக்கும் பொழுது உனக்கு முன்னாடி இருக்கிற பகைஞர்கள் பறக்கடிக்கப்பட்டு போகிறார்கள். உனக்கு முன்பதாக இருக்கிற உன்னை ஏளனை செஞ்சவங்க, உன்னை கேலி பண்ணவங்க, உன்னை பரிகாசம் பண்ணவங்க, உன்னை அற்பமாய் நினைத்தவங்க, உன்னை ஒரு மாதிரி பார்த்தவங்க, நீ கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் போது உனக்காக உன்னுடைய கொம்பை உயர்த்துகிறார். உன் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி உன் சத்துருக்கு
ராஜாக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி உன்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு உன் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்று கண்ட எய்த்தினை நீ காண்பது இல்லை. உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம். இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஜெயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், வேலையில்லா திண்டாட்டமா, பண பொருளாதார பிரச்சனையா அல்லது வேற பிரச்சனையா, எந்த யுத்தத்தை சந்தித்தாலும் நீ சொல்லு, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதித்து கொண்டே இருப்பேன். இந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார். அவர்கள் ஏதாவது ஒரு நாள் துதிப்பாங்கன்னு சொல்லியிருக்குதா? அவர்கள் மண்டே துதிப்பாங்கன்னு போட்டிருக்குதா? வெறும் ஞாயிற்றுக்கிழமை தான் துதிப்பான்னு போட்டிருக்குதா? அவர்கள் எப்போதுமே துதித்து கொண்டிருப்பாங்க. எல்லா கையை உயர்த்தி சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் ஒரு ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், நான் நிறுத்த மாட்டேன். கர்த்தரை எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரமானாலும் அவரை துதிப்பேன். அதுதாங்க உடைய மாபெரும் பெரிய ஆயுதம். உடைய யுத்த பள்ளத்தாக்குகளை பராக்காவாய் மாற்றக்கூடிய ஆயுதம் கர்த்தரை துதிப்பது தான். 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து பார்க்குறோம். இந்த யோசபாத் ராஜா ஒரு நல்ல ராஜா, சமாதானமாக ஆளுகை செஞ்ச பொழுது திடீரென்று சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்து விட்டாங்க. அவன் பார்த்தா திரளான கூட்டத்தார், ஏராளமான கூட்டத்தார் பயங்கரமாக அவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இந்த யோசபாத் ராஜா பயந்தே போயிட்டான். இவ்வளோ திரளான கூட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏமாத்துறோம், நாங்கள் எப்படி யுத்தம் பண்ணுவோம்? பயந்து நடுங்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குற, யோசபாத் பயப்படாத, உன்னுடைய அந்த சேனைகளுக்கு முன்னாடி ஒரு துதியின் சேனையை நிறுத்து, ஒரு பாடகர் குழுவை நிறுத்து. அந்த பாடகர் குழு பாடும் பொழுது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவானா? இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னங்க, யுத்தத்துக்கு போனால் யாராவது கொயர் டீம் அனுப்புவாங்களா? யாராவது பாடல்கள் அனுப்புவார்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே கீழ்ப்படிஞ்சான், பாடல்களை நிறுத்தினான். அந்த 2 நாளாகவும் 20, 21 சொல்லுகிறது. அவங்க எல்லாம் பாடல்களை நிறுத்தி அவங்க எல்லாம் சொன்னாங்களாமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிகிட்டே இருந்தாங்களாமா. எல்லாம் கையொட்டி சொல்லலாமா? எல்லாம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் கர்த்தர் நல்லவர் சொல்லுவேன், நீங்கெல்லாம் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல வேண்டும். ரெடி ஆக்குறீங்களா? கர்த்தர் நல்லவர், இவ்வளவுதான் சத்தமா? கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமா? கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். God is a good God. தேவன் நல்லவர், அவர் கிருபை எங்கள் மேல் என்றும் உள்ளது என்று ஆர்ப்பரிக்க 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 சத்துருக்கள் வெட்டுண்டு ஓடினார்கள். அந்த யுத்தத்தின் பள்ளத்தாக்கு ஒரு பராக்காவாக மாறியது. 3 நாள் கொள்ளையடித்தார்கள். சத்துருக்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடினாங்க. சத்துருக்களுடைய எல்லா சொத்துக்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானது. ஆகவே இந்த ஸ்தலத்துக்கு பராக்கான்னு பேரிட்டாங்க. யுத்தத்தின் பள்ளத்தாக்கை பராக்காவாய் கர்த்தர் மாற்றி கொள்ளை பொருட்களை பங்கிட்டு கொடுத்தார். பக்கத்திற்கு கை குடிச்சவங்களுக்கு கொள்ளை வரப்போகுதுன்னு சொல்லுங்க. சத்துடைய கொள்ளைகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் கொள்ளை அடிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். எங்கேயும் போய் திருடிடாதீங்க, அது தானாக உங்களுக்கு வரும். பாஸ்டர் சொல்லிட்டார் கொள்ளை அடிக்க சொல்லின்னு போய் யாரையும் போய் கொள்ளையடிக்காதீங்க. ஆனால் உங்களை தேடி தேவ ஆசீர்வாதம் இறங்கி வரும், உங்களை தேடி தேவ நன்மை வரும். எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் வரும். சரி, முதலாவது பள்ளத்தாக்கு யுத்தத்தின் பள்ளத்தாக்கு, ராட்சதரின் பள்ளத்தாக்கு. அதற்குரிய திறவுகோல் கர்த்தரை துதிப்பது. 2வது பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. 5, 6ஆம் வசனத்தை வாசிங்க. 84ஆம் சங்கீதம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்.
மலையும் குளங்களை நிரப்பும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது பாக்கியவான் யார்? உம்முலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து உங்கள் பலன் யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் பலனை யார் மேலே வச்சிருக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயத்தில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், துன்மார்க்க சிந்தை இருந்தால், அக்கிரம சிந்தை இருந்தால் தேவனை ஜெபத்தை கேட்க மாட்டார். என் உள்ளம் செவையான வழியில் நடக்க வேண்டும், நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். பாவத்தில் வாழ்ந்துட்டு அசுத்தத்தில் வாழ்ந்துட்டு கர்த்தர் எனக்கு ஜெயந்தருவானா தரமாட்டார். நம்முடைய பாதைகள் நீர் வழியாக இருக்க வேண்டும். செவையான பாதை, செவையான இருதயம், செவையான உள்ளம். இந்த செவையான இருதயத்தோடு கர்த்தரை பலனாய் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஜெயத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு செவையான இருதயத்தை தாங்க, சுத்தமான இருதயத்தை கொடுங்க ஐயா, பரிசுத்தமான வாழ்க்கை கொடுங்க, என்னை விட்டு பாவ வாழ்க்கை எடுத்து போடுங்க, பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவீராக. அந்த வசனத்தில் சொல்கிறது, அவள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீ அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கலாம். வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இவ்விதமான சூழ்நிலையில் யார் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? எதன் பேரில் உன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறாய்? அப்பொழுதுதான் அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி தருகிறது. 20வது சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய நம்பிக்கை குதிரை மேலே இல்லை, என்னுடைய நம்பிக்கை ரதங்கள் மேலே இல்லை, என்னுடைய நம்பிக்கை பணத்தின் மேலே இல்லை, என்னுடைய நம்பிக்கை அரசியல்வாதிகள் மேலே இல்லை. எனக்கு ஒரே நம்பிக்கை உண்டு, என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராய் இயேசு எனக்காக கல்வாரிசியில் மரித்தவர். பலனற்றவர்களுக்காக அவர் மரித்தபடினாலே பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் எவனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நான் பலவான். சொல்லுங்க, நான் பலவான். உங்களை பார்த்தா பலவீன மாதிரி இருக்கலாம், உங்க மேல ஊதனா கீழே உழுகிற மாதிரி இருக்கலாம், நோஞ்சானா இருக்கலாம். ஆனா நீங்க எந்த காலையில தைரியமா சொல்லலாம், நான் பலவான், நான் பலவான். இயேசு எனக்காய் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நான் பலவானா இருக்கிறேன். உலகத்தில் பெரிய பலவான்கள் இருக்கலாம், அவர்களுக்குள்ள இந்த பலன் கிடையாது. ஆனால் இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தபடினாலே அந்த சிலுவை மரத்தில் ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச், அவர் என்னுடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பலத்தை எனக்கு கொடுத்தார். என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். என்னுடைய நிந்தை அவமானத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய மகிமை எனக்கு கொடுத்தார். ஆகவே தான் என்னுடைய நம்பிக்கை அவர் பேரில், என்னுடைய பலனை நான் அவரை குறித்து அறிக்கை செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அவரை பலனாக அறிக்கை செய்ய வேண்டும். பக்கத்திற்கு கை கொடுத்து ஒரு நாளும் உங்கள் பலவீனத்தை சொல்லாதீங்க. நான் வியாதியாக இருக்கிறேன், நான் செத்து போயிடுவேன், எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் எனக்கு மாறா இருக்குது, எனக்கு கசப்புன்னு உங்கள் பலவீனத்தை சொல்ல. டயர்டாக இருக்கிறேன், தலைவலி வர மாதிரி இருக்குது, செத்து போயிடலாம் போல இருக்க சொல்லாதீங்க. சொல்ல வேண்டும், இயேசு என் பலனாக இருக்கிறார், இயேசு என் எதிர்காலமாக இருக்கிறார், இயேசு எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், அவர்களே நான் பலன் கொள்கிறேன். ஆகவே தான் சொல்கிறேன், பலவீனன் எவனும் தன்னை பலவான் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட அழுகின் பள்ளத்தாக்கின் வழியாய், எதிர்மறையான சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்தால் நம்முடைய எதிர்மறைகளை, இயலாமையை அறிக்கை செய்யக்கூடாது.
என்னுடைய இயலாமையில் எனக்கு உதவி செய்கிற தேவன். முடியாது என்கிற சூழ்நிலையில் முடியும், ஆகும், நடக்கும், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்கு முடிச்சு தருவேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் பேரில் நம்முடைய நம்பிக்கை வைத்து சொல்லுவான். சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையில் பல சமயத்தில் அழுகின் பள்ளத்தாக்கின் வழியாய், கண்ணீன் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து சென்றான். இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்தான்? 18வது சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. ஏமான் சொல்லுங்க, வாசிங்க. உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கோபம் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் இந்த 2வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லலாமா? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களேன், அடிக்கடி சொல்லுங்களேன். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் டயர்டாக களைச்சி போகிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். 91 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி, அவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் என் பலனுமாய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறேன் தேவன் என்று சொல்லுவேன். பக்கத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேளுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் எனக்கு சகாய, நான் யாருக்கு அஞ்சுவேன்? அவர் எனக்கு துணை, நான் யாருக்கு பயப்படுவேன்? உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட பழகிக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கையிட கற்றுக்கொண்டிருக்கீங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் உடைய பலவீனத்தை தான் அறிக்கையிட கற்றுக்கொண்டிருக்காங்க, உடைய பயத்தை அறிக்கையிட கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, உடைய இல்லாமை அறிக்கையிட கற்றுக்கொண்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்து இன்னைக்கு உங்கள் பேச்சை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் நாக்கை மாற்றுங்க, உங்கள் பேச்சை கொஞ்சம் மாற்றுங்க. உங்கள் பழைய பேச்சு மாறட்டும், உங்களுக்கு புதிய நாவு வரட்டும். புதிய நாவை கர்த்தருக்கு தருவாராக, புதிய பாஷையை தருவாராக. சொல்லுங்களேன், புதிய உலக விசுவாச பாஷையை தருவாராக. சொல்ல வேண்டும், என் தேவனாலே எல்லாம் கூடும், என் தேவனாலே எல்லாம் ஆகும். அவரை என் கோட்டை, அவரை என் இரட்சகர், அவரை நான் நம்பி இருக்கிறேன். அவரால் எனக்கு வழிகள் திறக்கும், அவரால் எனக்கு அற்புதம் நடக்கும். அவர் எனக்கு சகாய, அவர் எனக்கு உதவி செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய ஜெயமானது உங்கள் சுய பலத்தினால் அல்ல, உங்கள் சுய ஞானத்தினால் அல்ல, உங்கள் சுய சாமர்த்தியத்தினால் அல்ல, உங்கள் சுய படிப்பினால் அல்ல. அவராலே உனக்கு ஜெயம் வரும். அவரே உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். அவர் உங்கள் பலவீனத்தை பலனாக மாற்றுகிறவர். உங்களுடைய பலவீனத்தின் வழியாய் நடக்கும் பொழுது அந்த பலவீனத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு பலனை தருகிறார். ஆவித சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அழுகியின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் தேவ சந்தியில் வந்து காணப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்கன்னா, இன்றைக்கி இந்த ஆராதனையில் பங்கெடுப்பதன் மூலமாக இன்றைக்கி என்னுடைய பலன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள், என்னுடைய பலன் பெருகுதுன்னு சொல்லுங்கள். போன் விட்டா கொடுக்கறதுனால உங்களுக்கு பலன் வராது, ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுனால பலன் வராது, உமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு பலன் வராது. உனக்கு பலன் எங்கிருந்து வருகிறது? உன்னதமான கர்த்தர், அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய சந்ததியில் நான் வரும் பொழுது என்னுடைய பலவீனங்கள் மாறி எனக்குள் புது பலன் இறங்கி வருகிறது. பலத்தின் மேல் நான் பலன் அடைந்து அவருடைய சந்ததியில் காணப்படுகிறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு புது பலனை தருகிறார், அவருடைய பலனை இன்க்ரீஸ் பண்ணுகிறார். நல்ல கையை ஓய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் பலன் இன்க்ரீஸ் ஆவதாக. எப்போ
எப்பெல்லாம் நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேனோ, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் அது நடுவில் நான் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில் பேசும் பொழுது எனக்குள் ஒரு பலன் இறங்கி வருகிறது ஐயா. எனக்குள் ஒரு புது பலன் இறங்கி வருகிறது. பரலோக பலன் இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல தங்கள் சட்டைகளை அடித்து பறந்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையாக, நடந்தாலும் சோர்ந்து போகாங்க. எனக்குடைய சட்டைகளை விரிக்கிற காலம் இது. பக்கத்தில் சொல்லுங்க, இது சட்டைகளை விரிக்கிற காலம் இது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அதை பறக்க கற்றுக் கொடுக்கிறது போல உன் வாழ்க்கையில் ஆண்டு சில சமயத்தில் சில பாடுகள் உனக்கு அனுமதிக்கிறார். சில சோதனைகளை பள்ளத்தாக்கள் அனுமதிக்கிறார். ஏன் அந்த பள்ளத்தாக்கள் வருகிறது சொன்னால் உனக்கு அவர் பறக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து உனக்கு பறக்க தெரியுமான்னு கேளுங்க. உனக்கு பறக்க தெரியுமா? பறக்க கற்றுக் கொடுக்க தான் உனக்கு பாடுகள். இந்த கழுகு என்ன பண்ணுமா, அது நல்லா அந்த குஞ்சுகள் முட்டை குஞ்சுகளை பொறிக்க நல்ல அழகான கூடு கட்டுமா. கீழே முட்புதரனால் கட்டும். அந்த முட்புதருக்கு மேலே தன்னுடைய உடம்புல இருக்கிற அந்த பஞ்செல்லாம் எடுத்து சட்டை ரெக்கையெல்லாம் எடுத்து அதை அடுக்கி வைக்கும். அதுக்கு மேலே எங்கேயா போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கும், பஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கும். அந்த கழுகு கூடு ஒரு பஞ்சு மெத்தை போல காணப்படுமா. அதில் தான் அந்த குஞ்சுகள் பொறிக்கும். அந்த குஞ்சுகள் பொறிக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கழுகு குஞ்சுகளுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா ஓடி போய் இறையை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிடும். இந்த கழுகு குஞ்சுகள்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த அம்மா அந்த தாய் கழுகு அந்த கூட்டை பிரிக்க ஆரம்பிக்கும். அந்த பஞ்சு மதியெல்லாம் தூக்கி வீசிடும், ரெக்கையெல்லாம் தூக்கி வீசிடும். இப்போ முள்ளு குத்தும். அந்த குட்டி அழுகும், அம்மா முள்ளு குத்துது, அம்மா முள்ளு குத்துது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த முள்ளையும் தூக்கி வீசிடும். அப்போ அந்த குஞ்சுகள் அப்படியே ஆகாயத்தில் பறக்கும். இந்த குஞ்சு சொல்லும், அம்மா இவ்வளோ கொடூரக்காரி, இவ்வளோ நாள் நல்லா இருந்தா இப்போ திடீர்னு ஈவு இறக்கெல்லாம் போயிட்டா, இவளை கூட்டு விட்டு தள்ளியே விட்டாளேன்னு சொல்லி அப்படி அழுதுட்டு இருக்கும் போது தான் திடீர்னு அந்த குஞ்சுகள் அப்படியே கொஞ்சம் சட்டை விரிக்குமாமா. சட்டை விரிச்சோன்னா காற்றுல அந்த சட்டை அடிக்குமாமா. அப்போ அப்படி சட்டை அடிக்க அது கீழே விழாமல் அது அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்குமா. அப்போ தான் எனக்கு கூட சட்டை இருக்குது, நானும் கூட அடித்து பறந்து அம்மா கழுகு கொஞ்சம் போல் மேலே உயர எழும்ப முடியும்னு சொல்லாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? உங்களுக்கு சட்டை இருக்குதா? சட்டை கொஞ்சம் விரிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த சட்டைகளை விரித்து சொல்லுங்க, சட்டைகளை விரித்து பறக்கும் காலம் இது. சோர்வடைகிற காலம் அல்ல, சோர்ந்து போகிற காலம் அல்ல, விளைவிலமாக கீழே உழுகிற காலம் அல்ல. எவ்வளவாய் சட்டைகளை விரிக்கிறேனோ உனக்கு சட்டை உண்டு என்று கண்டுபிடித்தாயா? அதுதான் விசுவாச சட்டை. அந்த விசுவாச சட்டை அடித்து அல்ல அந்நிய பாஷையில பேசி நீ அந்த சட்டை அடிக்கும் பொழுது உயர எழும்புவாய், உயர எழும்புவாய். மேலே 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 உயர பறந்து செல்வாய். உனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு மேலே உயர பறந்து செல்வாய். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த காலை சொல்லுங்க, நான் உயர எழும்புவேன், மேலே எழும்புவேன், இன்னும் உயருவேன், எல்லா பிரச்சனைகளுக்கு மேலே எழும்புவேன். என் சட்டைகளை விரித்து அந்த புதிய பலத்தினால் இன்னைக்கு நிரப்பப்படுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த பலன் இறங்கி வருகிறது, அந்த சத்துவம் இறங்கி வருகிறது. அம்மா அழாதீங்க, அம்மா அழாதீங்க. உன்னுடைய கண்ணீரின் மத்தியில் கர்த்தர் உனக்கு வழியை உண்டு பண்ணுவா. உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாய் மாற்றுவார். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் தேவ சந்தியில் வந்து மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். நீர் அபிஷேகம் மணியின் முகத்தை கண்ணோக்கி பாரும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து நான் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுகிறேனோ, நல்ல ஆவியின் பலத்தால் இடைகட்டப்படுகிறேனோ, அந்த மலை கோலங்களை நிரப்பும். ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு மலை இறங்கி வருது சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மலை இறங்கி வருகிறது, பரிசுத்தாவியான மலை இறங்கி வருகிறது, பரலோகத்திலிருந்து உன்னத மலை இறங்கி வருகிறது. அந்த 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 கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது அந்த பரலோக மலை உண்மையில் இறங்கி வந்து அந்த பாக்காவை பராக்காவாய் மாற்றுகிறது. அபிஷேகனை நிரப்புகிறது. அந்த அபிஷேகம் மேலே இறங்கி வரும் பொழுது வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது, அற்புதம் நடக்கிறது. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் தாவீது
இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து வந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரங்களை வாழ்கிறான். வனாந்தரத்திலே வாழ்ந்து அவன் ஒவ்வொரு நாளும் அந்த யுத்தத்திற்கு சென்று யாரையாவது தாக்கி விட்டு திரும்ப வருவான். சிக்லாகு என்கிற இடத்துல அவன் குடியிருக்கிறான். இந்த சிக்லாக்கில் அவன் விட்டுட்டு சத்துருக்களோடு யுத்தம் பண்ண போயிட்டு திரும்ப வரான். திரும்ப வந்தா இந்த சிக்லா காலியாக இருக்குது. உடைய மனைவியை காணோம், உடைய பிள்ளைகளை காணோம், உடைய ஆடு மாடுகளை காணோம், இத்தனை வருஷம் வனாந்தரத்தில் சவதரித்த பொருளை காணோம். அவனுடைய மனைவி பிள்ளைகள் மட்டுமல்ல, அவனோட 400 பேர் இருந்தாங்க. இந்த 400 பேருடைய மனைவி பிள்ளைகளை காணோம், 400 பேருடைய பொருட்களும் இல்லை. அந்த அவனுடைய கூடாரம் காலியாக வெறுமையாக இருக்கிறது. இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சு எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு. தாவீதுங்க 1 சாமுவேல் 36 சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுக்கு பலனில்லாத வரைக்கும் அவன் அழுதான், கண்ணீர் சிந்தினான். அவனோடு இருந்தவங்கெல்லாம் அவன் மேலே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை அவதமாய் சொன்னாங்க. இவ்வளவாய் மிகவும் நெருக்கப்பட்டு பலனில்லாத வரைக்கும் ஓடு சத்தமிட்டு கதறி அழுகிறான். எல்லாரும் அவனை கொல்லவும் நினைக்கிறான். தாவீதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த அழுகின் நேரத்தில், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அந்த வார்த்தை அருமையாய் வருகிறது. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கையை வைத்து சொல்லுங்க, நான் என்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்வேன். என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார் ஐயா. பெரும் புயல் வந்தாலும், பெரும் காற்று வீசினாலும், எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் என்னை கைவிடவே மாட்டார். என்னுடைய ஊழியத்தின் 50 வருட காலங்களில் எத்தனையோ அழுகின் பள்ளத்தாக்க பார்த்திருக்கிறேன், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்க பார்த்திருக்கிறேன், எத்தனையோ முறை தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் சென்றிருக்கிறேன். ஆண்டவரே ஏன் கேள்வி கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ நெருக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் தேவன் அந்த நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி, சத்துருடைய இஷ்டம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறாதபடி கர்த்தனை விடுவித்தார், என்னை காத்தார், அற்புதமாக எனக்கு உதவி செய்தார். 50 வருட காலத்தில் நடந்து வந்த கண்ணீரின் பாதைகளுக்கு அளவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு தைரியமாய் சொல்லுவேன், என் தேவன் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் தப்புவிக்க விடுவிக்க வல்லவர், அவர் உண்மையுள்ளவர். உன் கண்களை கண்ணீருக்கு, உன் கால்களை நெருக்குதலுக்கு விடுவித்து ரட்சிக்க வல்லவர். உன்னை பலப்படுத்திக்கொள், சோர்ந்து போகாத, அதைரியப்படாத, இவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது நினைக்காத. அவர் முடிந்தது என்று சொல்லுவார், எதுவும் முடியவில்லை. அந்த நெருக்கத்தின் மத்தியில் உனக்கு ஒரு புதிய பாதையை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து, நான் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டெழு, என் நெருக்கத்தை மாற்றி என்னை விசாலத்தில் வைத்தார். உனக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அந்த நெருக்கத்தின் மத்தியில் உனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் வைப்பார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் சத்துருக்களுக்கு முன்னாடி நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பந்தி ரெடியா இருக்கு சொல்லுங்க. நீங்க அழுதுட்டு இருந்தீங்களா, என் கண்ணீர் சிந்திட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு ஒரு விருந்து ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பந்தியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளவாய் நெருக்கப்பட்டீர்களோ அதற்கு பதிலாக இரட்டத்தனையாக உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ அவருக்கு உண்மையாயிருந்தபடினாலே, நீ சோர்ந்து போகாமல் இருந்தபடினாலே, அந்த நெருக்கங்களுக்கு பதிலாக, அந்த இடுக்கண்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான விருந்த பந்தி உனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எல்லாம் தலை மேல கையை வைத்து சொல்லு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு உங்க பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும்
உன்னை தொடரும். எவ்வளவு நெருக்கப்பட்டாயோ, எவ்வளவு உபத்திரப்பட்டாயோ, எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ, எவ்வளவு வேதனைப்பட்டாயோ, என் தேவன் அதற்கு பதிலாக தருகிறவர். இரட்டத்தனையாக உனக்கு பதிலை தருகிறவர். இரட்டத்தனையா. He is the God of compensation. He is the God of recompensation. எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ, எவ்வளவு துக்கப்பட்டாயோ, அதற்கு பதிலாக இரட்டத்தனையாய் தருவார். ஏசாயா 60:7 உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாய், அவமானத்திற்கு பதிலாய், உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். அவர் உனக்கு பதிலாய் தருகிற தேவன். உன்னுடைய கண்ணீரை மாற்றி, உன்னுடைய துயரத்தை மாற்றி அதை துதியாய் மாற்ற வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர். நேரம் ஆட்சி முடிக்கிற மூன்றாவதாக, நம்பிக்கையின்மையின் பள்ளத்தாக்கு. நம்பிக்கையின்மையின் பள்ளத்தாக்கு, கலக்கத்தின் பள்ளத்தாக்கு. அந்த மூன்றாவது திறவுகோல், நம்பிக்கையின்மையின் பள்ளத்தாக்கு மாற்றக்கூடிய திறவுகோல். 14ஆம் வசனத்தை வாசி, கடைசி வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரா. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது திறவுகோல், நம்பிக்கையின்மையின் பள்ளத்தாக்கை மாற்றுகிற திறவுகோல், உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். நம்பிக்கையே இல்லாத இடத்துல அவர் மேலே நம்பிக்கை வைங்க. புது நம்பிக்கை உங்களுக்கு தருவார். இன்றைக்கி காலையில் நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த சூழ்நிலையில் நான் எல்லாவற்றாலும் கைவிடப்பட்டிருக்கிறேன், எனக்கு நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை, நம்புவதற்கு ஏதுவே இல்லை, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு சூரியனும் கேடகமாக இருக்கிறார். அவர் அவனுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கிறார். அவரே உனக்கு கேடகமாக இருந்து உன்னை தப்புவித்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் உனக்கு நம்பிக்கை தருகிறவர். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் 25-26, ஓசியா 2:15 அவதமாக இந்த நம்பிக்கையின்மையின் பள்ளத்தாக்க நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும். ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ வார்த்தையின்படி எரிகோன் மேலே யுத்தம் பண்ண போனாங்க. யோசுவா சொன்னார், எரிகோவில் இருக்கிற ஒரு பொருளையும் தொடாதீங்க, அதெல்லாம் கர்த்தருக்குரியது. தீயால் சுட வேண்டியதெல்லாம் சுட்டுருங்க, மீதி இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்குரியதுன்ட்டாங்க. எல்லாம் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தா துதித்தாங்க, பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் அங்கே ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் என்னன்னா ஆகான். என்னங்க? ஆகான். அவன் ஆகான் என்ன ஆகாத காரியத்தை பண்ணார்? ஆகான், நீ என்ன ஆகாத காரியத்தை பண்ணினாய்? அந்த கொள்ளை பொருளை பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பானத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பொண்ணு, வெள்ளி, சால்வை எல்லாம் பார்த்தோன்னே உனக்கு ஆசை வந்துருச்சு. தேவ கட்டளையை மறந்தான், அதெல்லாம் தூக்கிட்டான். இப்போதான் அடுத்த நாள் ஆயி பட்டணத்துக்கு எதிராக யுத்தம் போனாங்க. எரிகோ பட்டணத்தோட ஆயி பட்டணம் சின்ன பட்டணம், சீக்கிரமாக ஜெயிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த சின்ன பட்டணத்தில் தோல்வி அடைந்தாங்க, ஜெயம் பெறல. வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் ஆண்டவரை, ஆயி பட்டணத்தில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி, இத்தனை பேர் செத்துட்டாங்க, 3000 பேர் செத்துட்டாங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போதான் ஆண்டவர் சொன்னார், பாளையத்தில் பாவம் இருக்கிறது, ஆகவே உங்களுக்கு ஜெயம் இல்லைன்னார். என்னங்க? இன்னைக்கு பாளையத்தில் பாவம் இருக்குதோ அன்றைக்கு ஆசீர்வாதம். ஏன் இந்த பாவத்தை நம்ம கண்டித்து உணர்த்திக்கிறோம்? ஏன் பாவத்தை விட்டு வெளியே வாங்குகிறோம்? ஏன் கிருபைன்னு நம்ம சொல்கிறதில்ல? நிறைய பேர் கிருபைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. பாளையத்தில் பாவம் இருந்தால் இயேசு பாளையத்தின் நடுவே உள்ளாவ மாட்டார்.
பாவம் இருக்கிற இடத்துல அவர் அசைவாட மாட்டார். பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை அறிக்கை செய்யும் போது மன்னித்திறங்கிறவர். ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்துட்டு கிருபைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தவறான உபதேசத்தை போதிக்கிறாங்க. அது தவறான உபதேசம். பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டால் தான் இரக்கத்தை தருவார். பாவத்திலேயே வாழ்ந்துட்டு கிருபைன்னு சொன்னால் தண்டனை, ஆக்கனை, அழிவு தான் வரும். அது வேத சத்தியம் இல்லை. அது சத்தியத்தை புரட்டுறாங்க. நீங்கள் அவங்களோட போய் சேர்ந்துடாதீங்க, உங்களுக்கும் அழிவு வரும். அவை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவரை போல இறக்கமுள்ள ஒரு யாருமே இல்லை. ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை தண்டிக்கிறவர், பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார் எரிகோ பட்டணத்தில். ஆனால் பாவம் செய்தபடினால இந்த கிருபையை விலக்கி விட்டார். அந்த ஆபத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போ தான் அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆகான காமிச்சார். உடனே அந்த பாவத்தை தங்கள் பாளையத்தை விட்டு தீர்க்கும்படியாக பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அவனை கல்லறிந்து கொண்டார்கள். அந்த இடத்துக்கு பெயர் தான் யோசுவா சொல்கிறார், நீ எங்களை கலங்க பண்ணினால் தேவன் உன்னை கலங்க பண்ணுவாராக என்று கல்லை தூக்கி வீசி அந்த இடத்துக்கு ஆகூர் பள்ளத்தாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. ஆகூர் என்றால் நம்பிக்கையில்லாத பள்ளத்தாக்கு. ஆனால் ஓசியா 2:15 சொல்கிறார், அந்த நம்பிக்கையில்லாத பள்ளத்தாக்கை ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவார். எப்பொழுது? எங்கள் மனம் திரும்பும் பொழுது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்பிக்கையற்ற கால் இருக்கலாம். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தது? அப்போது அதற்கு காரணமான பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து அதை அகற்றி விட்டால் அந்த ஆகூர் பள்ளத்தாக்கில் நம்பிக்கையில்லாத இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை நல்ல காரியங்கள் நடக்குமென்னு எதிர்பார்த்திருக்கலாம், அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், ஆனால் அந்த ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்புகிறபடி எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடவாமல் இருந்திருக்கலாம். நம்ம ஆரோக்கியத்துக்காக ஜெபித்திருப்போம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சில சமயம் நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு பதில் தராமல் இருந்திருக்கலாம். அவதமான சூழ்நிலையில நம் ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, அவரை குறை சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே இந்த சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கு பதில் தருவார். அவர் பேரில் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கைவிடார், இயேசு கைவிடார், இயேசு கைவிடார். எந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருந்தாலும் உலர்ந்து போன எலும்புகளை போல நம்பிக்கையே இல்லை. எலும்புகள் உலர்ந்து போய் பிரிந்து போய் காய்ந்து போய் பிரிந்து போய் சிதறி போய் இருக்குன்னு சொன்னாலும் அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்களே தேவனுடைய ஜீவன் வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்பிக்கை எட்ட இடத்தில் உனக்கு நம்பிக்கை தருவார். இன்னைக்கு காலையில நீ நம்பிக்கையற்று வந்திருக்கலாம். என் கணவன் திரும்ப வருவாரா, என் பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வருவார்களா, பலவிதமான சூழ்நிலைகளை நம்பிக்கையற்று கிடக்கலாம். என் புருஷனை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, என் மனைவியை விட்டு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, பல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உனக்கு தேவ வார்த்தை வருகிறது, மகனே அந்த ஆகோர் பள்ளத்தாக்களே தேவன் உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை திறக்க வல்லவர். உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய நம்பிக்கையற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு நடுவில் இறங்கி வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். நம்பிக்கையற்ற இடத்துல உனக்கு நம்பிக்கை தருகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் நம்பிக்கை நங்கூரம் நீங்க தான்யா, என் நம்பிக்கை நங்கூரம் நீங்க தான்யா. நான் உங்களையே நம்பி இருக்கிறேன், நான் உண்மை நம்பி இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் கைவிடப்படுவதில்லை.
அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவர்கள் அவர்களை ஒரு நாள் கைவிட்டதில்லை. கையை உயர்த்தி சொல்லு, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உங்களை தான் ஏன் நம்பி இருக்கிறேன், என்னை கை தூக்கி விடுங்க. இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, இந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்ய எனக்கு தெரியல. மழை இல்லை, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் வழிந்து ஓடும்படியாக நான் என்னுடைய ஆறுகளை வரவிடுவேன் சொன்ன ஆண்டவர், உன்னுடைய அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர், உடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவர். உடைய கடன் அடைக்கப்படும். வீடு கட்டவே முடியல இருந்தாயா, அங்கு வீடு கட்டப்படும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாத இடத்துல, நம்பிக்கைக்கு ஏது இல்லாத இடத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். விசுவாசி, விசுவாசி, கர்த்தரை நம்பு. உன் நம்பிக்கை தளர விடாதே, உன் நம்பிக்கை கைவிடாதே. எசேக்கியா 38வது அதிகாரத்தில் எசேக்கியேல் ராஜாவை பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆண்ட ஒரு நல்ல ராஜா, இளம் வயதில் இருக்கிறார். திடீரென்று எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து அவனை பார்த்து சொல்கிறான், ராஜா, உமக்கு ஆண்டோடத்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. என்னையா வார்த்தை? சொல்லுங்க. நீ பழைக்க மாட்டாய், நீ செத்தே போயிடுவாய், நீ சீக்கிரம் மறந்து போயிடுவாய். ஆமாம், வீட்டுக்காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. எசேக்கியா ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவனுக்கு நிறையா சொப்பனம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான். இப்படி ஒரு வார்த்தை வந்தோடனே அவன் ஆடி துக்கம் தாங்க முடியவில்லை. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, திடீரென்று மரணம் சம்பவிக்கணும்னு அழுகிறான். ஆண்டவருடைய சோறு பக்கமாக திரும்பி புலம்பி அழுது கண்ணீரோடு ஆண்டவர் கேட்குறான், உமக்கு முன்பதாய் உத்தமாய் நடந்தேனே, உண்மையாய் நடந்தேனே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்சுகிறான். ஏசையா தீர்க்கதரிசி இந்த அரண்மனை வாசலை கடந்து வெளியில் கூட போயிருக்க மாட்டார், 10 அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார். மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசி, ஏசையா திரும்பி போ. மீண்டும் அந்த ராஜா பார்த்து தீர்க்கதரிசி சொன்னேன், இப்போ தான் நடு சொல்லிட்டு வந்தேன் செத்து போயிடுவான்னு. இப்போ என்ன சொல்கிறது? இப்போ போய் தீர்க்கதரிசனத்தை மாற்றி சொல்லு, அவன் பழைப்பான்னு சொல்லு. ஆமாம், தீர்க்கதரிசிகள் ஆண்டு என்ன சொன்னாலும் செய்யணும். சில சமயம் சாவான்னு சொன்னாங்க, அழுது கெஞ்சின்னு ஆண்ட மனசை மாற்றி போய் பழைப்பான்னு சொல்லும்பார். அது தீர்க்கதரிசி வேலை கடினமான வேலை தான். இந்த தீர்க்கதரிசி ஏசையா திரும்ப வராரு. உடனே எசேக்கியா பார்த்து சொல்கிறார், எசேக்கியா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்குது மறுபடியும். அவர் எனக்கு சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ மரிப்பதில்லை, உன்னுடைய ஆயுசு நாட்களோடு இன்னும் 15 ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டி தருகிறேன். உன் ஜபத்தை கேட்டையா, உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன், அந்த சூழ்நிலை மாறிச்சு. நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் உனக்கு ஒரு நம்பிக்கை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும், உன் நம்பிக்கை தளர விடாதீங்க, உன் நம்பிக்கை கைவிடாதீங்க. இன்னும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை விடாமல் பிடித்து கொள்ளுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார், அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கி சிலருக்கு தீர்க்கமான வார்த்தையில் வருகிறது. டாக்டர் உங்களுக்கு நாட்களை குறித்திருக்கலாம், இல்லை உங்கள் வியாதி ஒரு கொடூரமான வியாதியாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைக்கு திருமணமே நடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், மகளே உன் ஜெபத்தை கேட்டேன், மகனே உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன், உன்னுடைய ஜெபத்துக்கு கட்டாயம் ஒரு பதிலை தருவேன், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், உன் சூழ்நிலை மாறும். நம்பிக்கை இல்லாத இடத்துல உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். நீ மரிப்பதில்லை, உனக்கு ஜீவன் இறங்கி வருகிறது. உலர்ந்த பள்ளத்தாக்குள்ள எலும்புகள் உயிரிடையும். நீ வாழ்ந்திருப்பாய், நீ பிழைத்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். மரணம் உன்னை மேற்கொள்வது இல்லை. உன்னுடைய நம்பிக்கை இல்லாத இடத்துல இன்றைக்கு உனக்கு ஒரு ஜீவன் நம்பிக்கை நான் தருகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உனக்கு நன்மை செய்வேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை உயர்த்துவேன்.
உனக்கு அற்புத வாசலை திறந்து கொடுப்பேன். எந்த வாசலில் அடைபட்டு இருந்ததோ இன்றைக்கு உனக்கு ஒரு வாசல் திறக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத இடத்துல உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல், ஆரோக்கியத்தின் வாசல், ஒரு அற்புதத்தின் வாசல், ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் உனக்காய் திறக்கிறார். இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை உனக்கு முன்பதாக பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகளை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர். உனக்கு முன்னே சென்று கோணலானதை சபையாக்கிறார், வழிகளை திறக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். உன் கல்லறை விட்டு வெளியே வா, உன் பிரச்சனை விட்டு வெளியே வா, உன் பாவத்தை விட்டு வெளியே வா, உன் தாறுமாறான வாழ்க்கை விட்டு வெளியே வா. இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய வழி திறக்கும், புதிய நம்பிக்கை திறக்கும். உன் கல்லறை விட்டு எழுந்து அந்த சீலைகளை தூக்கி வீசி புதிய மனிதனாக எழும்பு. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எழுந்து நிற்போமா? நீங்களுடைய பள்ளத்தாக்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவர், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். 3 பள்ளத்தாக்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது யுத்தங்களின் பள்ளத்தாக்கு, 2வது அழுகின் பள்ளத்தாக்கு, 3வது நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு. நம்முடைய தேவன் பள்ளத்தாக்களை மாற்றுகிற தேவன், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை தர வல்லவர். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது ஜெயத்தை தருவார். அழுகின் பள்ளத்தாக்கை மாற்றி அதை குளங்களாக பராக்காவாக மாற்றி தருவார். நம்பிக்கையின் இடத்தில் உனக்கு நம்பிக்கை தருவார். எல்லாம் 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புவோயா, உம்மை நம்புகிறேயா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. நல்ல விசுவாசத்தோடு 2 நிமிடங்கள் அந்நிய பாஷையில் பேசி இதுவரைக்கும் துதிக்காத விதத்தில் கர்த்தரை துதிங்க, இதுவரைக்கும் ஸ்தோத்திரிக்காத விதத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நல்ல கைகளை தட்டி 2 நிமிடங்கள் நல்ல அந்நிய பாஷையில் பேசி நல்ல ஆவியில நிறைந்து நல்ல துதிங்க. உடைய பிரசனம் இறங்கி வருகிறது, உடைய வல்லமை இறங்கி வருகிறது. உடைய பிரசனத்தை உணர்கிறேன். அம்மா கர்த்தர் கரம் மேலே இறங்கி வருகிறது. ஐயா கர்த்தருடைய வல்லமுங்க மேலே இறங்கி வருகிறது. நீண்ட நாள் அடைபட்ட கதிர் உனக்கு திறக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு விசேஷ அபிஷேகம் உங்க மேலே இறங்கி வருகிறது. சரீரத்திற்கு கட்டிகள் கரைகிறது, உடைய பயங்கள் மாறுகிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்பிக்கை தருகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் 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 உன்னை தான் தொடுகிறார், உன்னை தான் தொடுகிறார். உன் மேல ஒரு விசேஷ வல்லமை இறங்கி வருகிறது. சந்தானா மகந்தானாமா அவருடைய சட்டைகள், அவருடைய சட்டைகள் மேல இறங்கி வருகிறது. நீதியின் சூரியன் அவருடைய சட்டை மேல விரிக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இது அற்புதங்களின் நேரம், இது அற்புதங்களின் நேரம், இது விடுதலை நேரம். அக்கினி சுவாலை மாறுகிறது. ஜீசஸ் உன்னுடைய கூப்பிடு சத்தத்தை கேட்டிருக்கிறாரம்மா. உடைய கூப்பிடு சத்தம் உடைய செவிகளை எட்டி இருக்கிறது. உன் கண்ணீரை பார்த்து இருக்கிறார். இன்றைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கை அதை மாற்றுகிறார். பராக்கா பராக்கா. உனக்கு கொள்ளை வரப்போகிறது, உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது, உனக்கு நம்பிக்கை வரப்போகிறது, உன் சூழ்நிலை மாறப்போகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். In Jesus name. Power 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 power. அநேக கட்டுகள் முறிகிறது, சத்துருவின் கட்டுகள் முறிகிறது, பிசாசின் அந்தகார சங்கிலிகள் முறிகிறது. ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ். பல கட்டுகள் முறிகிறது, பல கட்டுகள் முறிகிறது. பல வருஷமா கட்டப்பட்டிருந்த இந்த கட்டுகள் எல்லா நெருக்கங்கள் சங்கிலிகள் அருந்து விழுகிறது. வெற்றி 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 வெற்றி. In Jesus name receive receive. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள். In Jesus name. ஓராபா ஷக்கராபா. நம்முடைய விடுதலையாக்கும் பிரசனத்தை வரவேற்கிறோம். நீ நம்முடைய மக்களை தொட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வாழ்க்கைகள் மாற்றப்படுவதாக, ஜீவிதங்கள் மாறுவதாக. அநேகர் இயேசுவின் சிலுவை அண்டை வருவார்களாக, உள்ளங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பார்களாக. ரட்சிப்பு உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, நம்பிக்கையில்லாத நம்பிக்கை உண்டாவதாக. மக்களை ஆசீர்வதிக்கிறோம், வெற்றியை சொல்லுகிறோம், சமாதானத்தை சொல்லுகிறோம், ரட்சிப்பை சொல்லுகிறோம்.
ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். நம்பிக்கையோடு விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உமக்கே மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை